எல்லோரும் இந்த உலகத்தில் மிகப்பெரிய போராட்டங்களுக்கு அப்புறம் தான் ஜெயிப்பாங்க. அப்படி ஜெயிச்சாதான் அந்த வெற்றி நிற்கும். அப்போ ரெண்டாவது கண்டிஷன். மூணாவது, கோவில் வழிபாடு. நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் அம்மன் கோவிலுக்கும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் சிவபெருமான் கோவிலுக்கும் அவசியம் போய் வரணும். இதில் முக்கியமானது, நேபாளில் ஜலநாராயணன் கோவில் இருக்கு. எல்லாராலையும் நேபாள் போக முடியாது, முடிஞ்சவங்க போய் பாருங்க. இங்க இருக்கக்கூடியவங்க ஸ்ரீரங்கம் பெருமாள், இந்த ஸ்ரீரங்கம் பெருமாளை போய் தரிசனம் பண்ணும் போது திருச்சிராப்பள்ளியில் கடகராசிக்கு, முக்கியமா கடகராசிக்கு காலம் கைகூடும், அத்தனை கஷ்டங்களும் விலகும். நீங்க பெரிய வரலாறு படைக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும். இது ஸ்ரீரங்கம் பெருமாள் அந்த சந்நிதிக்கு உண்டான சக்தி, உங்க ராசிக்கு உண்டான ஒத்துமை, இதை வைத்து சொல்லக்கூடியது. அடுத்தபடியாக இந்த திருமணம், குழந்தை பிரச்சனை அதெல்லாம் இருக்கக்கூடியவங்களுக்கு நான் ஒன்றும் புதுசாக சொல்ல போறதில்லை. எல்லா விஷயத்துக்குமே கால நேரம் என்பது இருக்கு. அஷ்டம சனி முடிஞ்சு இப்பதான் நல்ல காலத்துக்கு வந்திருக்கீங்க. ஜூன் 2க்கு பிறகு இன்னும் சூப்பரா இருக்க போறீங்க. தற்சமயம் உங்களுக்கு 12 விரயஸ்தானத்துல குரு உங்க ராசிக்கே வந்து உச்சம் பெற போகிறார். உங்கள் 2ஆம் பாவத்தில் கேது, உங்கள் 8ல் ராகு, 9ல் சனி. இதுதான் நிலைமை. திருமணம் என்பது இப்ப தாமதப்படுகிறது அப்படின்னு உங்க பாக்குறீங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க, அது உங்க நல்லதுக்காக. என்னடா அப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க, உங்க நல்லதுக்காக அது தாமதப்படுது. சில பேருக்கு முன்னாடி அவசர அவசரமா திருமணம் ஆகி அதை விட அவசர அவசரமா விவாகரத்து ஆகுது. சில பேருக்கு அவசர அவசரமா விவாகரத்தாகி மறுபடியும் அவசர அவசரமா திருமணம் ஆகுது. இது வேணாம்.